கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகளே, என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பாக இருக்கிறாயா, என் மேல் பிரியமாக இருக்கிறாயா, அப்படின்னு இருப்பா என்றால் நானும் உன்னை சிநேகிக்கிறேன், நானும் உன் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த தினத்தில் தேவனை நீங்கள் நேசிக்கிறவளா இருங்க. உலக அன்பெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும் இல்லையா, நம்ம எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனால் என்றைக்குமே கைவிடாத தேவன் ஒரே ஒருவர், அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவரை நீங்கள் சிநேகிங்க, அவர் மேல் அன்பு வைங்க. ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் அற்புதங்களும் காணும்படியாக கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவர் பேரில் நீங்கள் பிரியம் வைக்க வேண்டும், அவர் பேரில் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, உண்மை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் கைவிடாதிருங்க. மனிதர்கள் கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவன் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றையிலிருந்து தேவனை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.